வெல்கம் டு சண்முகம் IAS அகாடமி. இன்னைக்கு நம்ம 6th ஃபெப்ரவரியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்தியன்ஸ் win big at Grammys, Shakti takes home honors. ஸோ February 4th அதாவது சண்டே அன்னைக்கு 66th annual Grammy Awards வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்தது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் Grammy Awards of 2024. ஸோ இந்த வருஷத்துக்கான ஆல்பம் ஆஃப் தி இயர் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா டெய்லர் ஷிஃப்ட்டுக்கு கிடைச்சிருக்கு ஃபார் தி ஆல்பம் மிட் நைட்ஸ். ஸோ இதே கேட்டகரியில வந்துட்டு 4 தடவை இந்த விருதை வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் யாரு அப்படின்னா இட் இஸ் தி டெய்லர் ஷிஃப்ட். ஸோ இந்த இமேஜ்ல உங்களால பார்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் இதனுடைய பேக்ட்ராப்ல நம்ம கிராமி அவார்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம பிலிம்ஸுக்கு ஆஸ்கர் அவார்டு அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் ஹானரரி அவார்டா கருதப்படுது, அதே மாதிரி மியூசிக்கல் ஃபீல்ட்ல வந்துட்டு ஹையஸ்ட் ஹானரரி அவார்டா வந்து கருதப்படுறது இந்த கிராமி அவார்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் ஆன ஒரு அக்கோலேட். இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா ரெக்கார்டிங் அகாடமி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. இதை 1958ல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மியூசிக் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா இதுல ஜர்னல்ஸ் எல்லா விதமான ஜர்னல்ஸுமே இதுல கவர் ஆகும் அண்ட் ஆல் கேட்டகரிஸும் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிப்ஹாப், பாப் மியூசிக், ராக் மியூசிக், கிளாசிக்கல், ஜாஸ், கர்நாடிக், இந்த மாதிரி எல்லா விதமான மியூசிக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதுல ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கிராமி விருதுகளை வந்துட்டு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ இன்டர்நேஷனலா அக்ளைம்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் மூலியமா தான் இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்தவங்க யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ 66th annual Grammy Awardsல பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் அவார்டு வந்துட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஃபியூஷன் குரூப்பான சக்திக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எதுக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபார் தி ஆல்பம் திஸ் மூமெண்ட். அண்ட் இந்த இந்தியன் ஃபியூஷன் குரூப் ஆன சக்தி, ஸோ இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சங்கர் மகாதேவன், ஜாகிர் ஹுசைன், ஜான் மெக்லாஹன் அண்ட் வி செல்வ கணேஷ் அண்ட் கணேஷ் ராஜகோபாலன். ஸோ இவங்க எல்லாம் தான் இந்த இந்தியன் ஃபியூஷன் குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஆல்பம் திஸ் மொமெண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஒரு 8 சாங்ஸ் இருக்கு. அண்ட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் வித் ஜாஸ், ராக், அதுக்கப்புறம் அதர் ஜர்னர்ஸ். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு தி ஹிந்துல கொடுத்திருந்தாங்க. பில் டு செக் சீட்டிங் இன் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் டேபிள்ட் இன் தி லோக்சபா. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஜதேந்திர சிங் இவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் பில் ஆஃப் 2024 லோக்சபால இவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும், அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அந்த லீக்கேஜை தடுக்கிறதுக்கான ஒரு பில்லை தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பில்லை கொண்டு வரதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய கேசஸ்ல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுறதுனால நிறைய தடவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இன் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் குரூப் டி போஸ்ட் இன் ஹரியானா, ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் ஃபார் ஜூனியர் கிளர்க்ஸ் இன் குஜராத், கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இன் பீகார், இது எல்லாமே வந்துட்டு கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு பேப்பர் லீக்னால. ஸோ இது ரிகார்டிங் ஆன சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 2016ல இருந்து 2023 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70 கேசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக்கேஜ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல கிட்டத்தட்ட 1.15 crore ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 2014ல இருந்தே 33 கேசஸ் ரிகார்டிங்கா கிட்டத்தட்ட 615 பேரை வந்துட்டு அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டான லா அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பில்லுடைய சில ஹைலைட்டிங்கான கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது இப்போதைக்கு யாருக்கு அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னா ஃபார் தி சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது இட் இஸ் கண்டக்டட் பை UPSC, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அண்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றது நம்மளுக்கு JEE, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீட், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு லா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பில் வந்துட்டு இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் திஸ் சென்ட்ரல் ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ். ஸோ இதுக்கு கீழே சில பனிஷ்மெண்ட்ஸும் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
அதாவது இந்த பேப்பர் லீக் கேஸ்ல வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு 3 to 5 வருஷம் சிறை தண்டனை வந்து கிடைக்கும். ஸோ இதுவே அவங்க வந்து ஆர்கனைஸ்டு கிரைமா இதை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப் டு 10 years வரைக்கும் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வந்துட்டு ஃபைனா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக 1 கோடி ரூபாய் அப்படின்னா அந்த ஒரு பேப்பர் லீக்கேஜ்னால ஹோல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்காம போயிடும். அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றதுக்கான காசு தான் வந்துட்டு இவ்வளோ. அண்ட் இதுக்கு கீழே இந்த இன்வெஸ்டிகேஷனை யாரு பண்ணணும் அப்படின்றத பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இந்த ரேங்க்ல இருக்கவங்க தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது எந்த கவர்மெண்ட் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்களோ, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, ஸோ யார் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க போலீஸ்ல இருந்து இது வந்து சென்ட்ரல் ஏஜென்சிக்கு அவங்க இந்த ஒரு கேஸை ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பவர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில எக்ஸாமினேஷன்ஸை நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டா நடத்துவோம். அந்த கம்ப்யூட்டரைஸ்டா நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸை எப்படி நம்ம செக்யூரா நடத்தலாம் அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறதுக்காக ஒரு ஹை லெவல் நேஷனல் கமிட்டி ஆன் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸையும் வந்துட்டு ஃபார்ம் பண்ண போறதா இந்த ஒரு பில்லுல கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக. ஸோ இதுவே ஸ்டேட் லெவல்ல நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ இதே மாதிரியான சிமிலர் லாஸ் வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஒரு சென்ட்ரல் லா வந்து ஒரு டிராஃப்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்திருக்காங்க. வாட்டர் பொல்யூஷன் கர்ப்ஸ் பில் அலோவிங் எக்ஸம்ஷன் டு இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் டேபிள்டு. இப்போ ரீசெண்டா தி வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2024 இது வந்து ராஜ்யசபால மினிஸ்டர் ஃபார் என்வாயன்மெண்ட் அஸ்வினி குமார் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ராப்ல இந்த பில்ல பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பில் வந்து எங்கெங்க அப்ளை ஆகும் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்ல அப்ளிகபிள் ஆகும். அண்ட் மற்ற ஸ்டேட்ஸ் யார் வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கும் இந்த ஒரு சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்றது எதுக்காகனா வாட்டர்ஸ் வந்து பொல்யூட் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம். அண்ட் இதுக்கு கீழே வாட்டரை வந்து யாரு பொல்யூட் பண்றாங்களோ அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் சச் அஸ் ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் இதெல்லாம் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு சட்டம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகுறதுக்கு ஒரு தடங்களா இருக்கு. பிகாஸ் சின்ன சின்ன வயலேஷன்ஸ் பண்ணும்போது கூட அவங்கள வந்துட்டு ஒரு ஜெயில் டேர்ம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதனால சில டிஸ்சார்ஜஸ் அந்த வந்து ரிலீஸ் பண்ணும்போது சில இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸை இந்த ஒரு ஆம்பிட்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சட்டம் தான் இதுக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1974 ஏற்றப்பட்ட ஒரு சட்டம், அதாவது வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், அதை தான் இப்போ வந்து அமெண்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு ஆக்ட்ல வந்து ஸோ எந்த ஒரு கம்பெனி அவங்க வந்து ஸ்ட்ரீம் ஆர் வெல்ல இருந்து ஸ்டேட் போர்டு கிட்ட சொல்லாம வாட்டர் வந்து வித்ட்ரா பண்றாங்களோ அவங்களுக்கு 3 மாசம் சிறை தண்டனை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெட்டியான சார்ஜ். இது வந்து மக்களை பெரிய அளவுல வந்து பாதிக்காது. ஸோ இந்த மாதிரியான பெட்டி சார்ஜுக்கு நம்ம வந்து ஜெயில் டேர்ம் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரில இண்டஸ்ட்ரீஸோ பிசினஸோ வந்துட்டு வளர்றதுக்கு தடையா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜெயில் டேர்ம்ஸ் ரெடியூஸ் பண்ணி இதுக்கு பதிலாக வந்துட்டு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில மாற்றங்கள் எல்லாம் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தி கான்வர்சேஷன்ல கொடுத்திருக்காங்க. மதகாஸ்கர் giant tortoises have returned 600 years after they were wiped out. ஸோ மதகாஸ்கர்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளைமேட் சேஞ்ச் ப்ரிவென்ட் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜெயண்ட் டார்டாய்ஸை மறுபடியும் அங்க ரீவைல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல இந்த ஜெயண்ட் டார்டாய்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அல்டப்ரா ஜெயண்ட் டார்டாய்ஸ். ஸோ இந்த இமேஜ்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு உலகத்திலேயே இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் டார்டாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எது அப்படின்னா கெலபாகோஸ் ஜெயண்ட் டார்டாய்ஸ். ஸோ இதால வந்துட்டு 100 years வரைக்கும் உயிர் வாழ முடியும். ஸோ இது எங்க பேசிக்கா இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா செஷல்ஸ், இது வந்து வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். அண்ட் செஷல்ஸ்ல இருக்கக்கூடிய அல்டாப்ரா அட்டால்ல தான் வந்து இது எண்டமிக்கா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது மோஸ்டா எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதாவது இதனுடைய ஹேபிட்டட்ஸ் வந்து இட் இஸ் ஸ்க்ரப் ஃபாரஸ்ட், மேன்க்ரோவ் ஸ்வாம்ப், கோஸ்டல் டியூன்ஸ் அண்ட் பீச்.
அண்ட் பீச்சஸ். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா IUCNல இட் இஸ் வல்னரபிள் அண்ட் சைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் 2. அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு குளோபல் கிரீன் நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜாயிண்ட்லி கண்டக்டிங் அசஸ்மெண்ட் ஆஃப் பிளாக் நெக்ட் கிரேன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த நியூஸ் உடைய பேக்ட்ராப்ல இந்த பிளாக் நெக்ட் கிரேன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு கிரேன் தான் இந்த பிளாக் நெக்ட் கிரேன். அண்ட் இது மோஸ்டா இந்தியாவில் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ இந்த ஹையர் ரீஜன்ஸ், அதாவது ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல தான் இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இட் இஸ் பிரசன்ட் இன் இந்தியா, சைனா, அதுக்கப்புறம் வந்துட்டு பூட்டான். பர்டிகுலரா வந்து திபெத்தியன் பிளாட்டியூல நம்மளால இதை பார்க்க முடியும். அதாவது 2950 இருந்து 4900 மீட்டர்ஸ் அந்த ஒரு ஹைட்ல இதை நம்மளால சைட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக இருக்கக்கூடிய மேஜரான த்ரெட் என்ன அப்படின்னா ஹேபிட்டட் லாஸ், டீக்ரடேஷன் ரிலேட்டட் டு தி கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், பொல்யூஷன், அதுக்கப்புறம் என்வாயன்மெண்டல் கண்டாமினேஷன். இதுதான் இது ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜரான த்ரெட். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா IUCNல நியர் த்ரெட்டன்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972ல இட் கம்ஸ் அண்டர் ஸ்கெட்யூல் 1 அண்ட் சைட்ஸ்ல இட் கம்ஸ் அண்டர் அப்பெண்டிக்ஸ் 1. ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்மளுடைய இந்தியாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ பிளாக் நெக்டு கிரேனுடைய இம்பார்ட்டன்டான ஹேபிட்டட்ஸ் ஆன சில இடங்களை வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸா அறிவிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லடாக்ல இருக்கக்கூடிய சங்தாங் சாங்சுரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த பிளாக் நெக்டு கிரேன் பார்த்தோம் அப்படின்னா சோகார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் இங்க வந்துட்டு ப்ரீடிங் பண்ணும். இந்த இடத்த வந்துட்டு டிசம்பர் 2020ல ராம்சர் சைட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்திருக்காங்க. Zero tolerance towards use of children in the poll campaigns. Election Commission of India to political parties. So recent Election Commission of India என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல குழந்தைங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1986, அதுக்கப்புறம் பாம்பே ஹைகோர்ட் ஆர்டர் ஆஃப் ஆகஸ்ட் 4, 2014 இது ரெண்டையுமே வந்துட்டு அடேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2014ல பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சில்ட்ரன் வந்து எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு சைல்ட் லேபர்னா என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் இந்தியால சைல்ட் லேபர் வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைல்ட் லேபர் அப்படின்றது வந்து ஒரு சைல்டு அது வந்து எஜுகேஷன்ல அவங்களுடைய டைமை செலவு பண்ண முடியாம அண்ட் அவங்களுடைய ஹெல்த்தையும் வந்துட்டு ஒழுங்கா பார்த்துக்க முடியாம ஒரு ஒர்க்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அது அவங்களதான் வந்துட்டு சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைல்ட் லேபர் அப்படின்றது இட் டிப்ரைவ்ஸ் தி சைல்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் வந்து டிக்னிட்டி, பிசிக்கல் ஆர் மென்டல் டெவலப்மெண்ட். அண்ட் சைல்ட் லேபர் இந்தியாவில் எந்த அளவுக்கு ப்ரிவலண்டா இருக்கு அப்படின்னா ஸோ சவுத் ஏஷியாலேயே வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சைல்ட் லேபரர்ஸ், அதாவது 5ல இருந்து 17 வயசு அந்த வயசு இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து இங்கே இந்தியாவில தான் இருக்காங்க சவுத் ஏஷியாலேயே. அண்ட் இந்த ஒரு டேட்டாவை கொடுத்தது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்தியாவுடைய ரூரல் ஏரியாஸ்ல கிட்டத்தட்ட 13.9% ஆஃப் சில்ட்ரன் வந்து சைல்ட் லேபரா இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல வந்துட்டு 4.7% இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக்டார் வைஸா செக்ரிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல கிட்டத்தட்ட 70% சைல்ட் லேபரர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். சர்வீசஸ்ல வந்து 20% அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல வந்து 10%. ஸோ 2011 சென்சஸ் படி வந்து 10.1 மில்லியன் சில்ட்ரன் வந்து சைல்ட் லேபரர்ஸா இருக்காங்க ஆர் 3.9% ஆஃப் தி டோட்டல் சைல்ட் பாப்புலேஷன். ஸோ இவங்க வந்துட்டு மெயின் ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா மார்ஜினல் ஒர்க்கர்ஸா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் டாபிக்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Till then keep watching our channel. Thank you.